கேட்பாங்க, இந்த ஒரு படத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, இதில் எந்த வேலைங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு. எனக்கு அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லா வேலையும் ஒரே மாதிரி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, நான் இந்த இத்தனை வருஷம் செஞ்ச எல்லா வேலையோட இந்த ரிலீஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு. இந்த ஒரு 4-5 நாளாக குறைஞ்சது ஒரு ஏரியாவுக்கு ஒரு 4 தேட்டராவது ஒரு நல்ல தேட்டராக போட்டுருணுன்னு அலைஞ்சு நான் பட்ட பாடு வந்து இத்தனை வருஷம் பண்ண வேலைகளை எல்லாத்த விட ரொம்ப என்னை போட்டு துவைச்சி எடுத்த ஒரு வேலையாக தான் இருக்குது. நான் போய் தேட்டருக்காரங்கிட்டலாம் கேட்பேன், இல்லைங்க சோசியல் மீடியாலெல்லாம் நல்லா எழுதுகிறாங்க, பத்திரிகைகள்லாம் அப்படி கொண்டாடுறாங்க, இயக்குனர்லாம் வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. அவங்க சொல்கிறது எல்லாமே சார் சோசியல் மீடியாவில் எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இன்டீரியர் கிராமத்துலேருந்து வாழ்த்துக்கள் போடுவாங்க. அவங்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸாக வந்து படம் பார்ப்பாங்களான்னா அது நடக்குமாங்கிறது சந்தேகம்தான். நீங்கள் அதை நம்பிக்கிட்டு வந்து எங்ககிட்ட பேசுகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுட்டாங்க. ஆனால் நாங்களும் தேட்டரை போட்டு கொடுப்போம், ஆனால் தேட்டரு காலியாக கிடக்கும். அடுத்த நாளே ஷோவை வந்து தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். நீங்கள் தேட்டருக்கு வரட்டும், ஆடியன்ஸ் வந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு மட்டும் என்னங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. என்னதான் தேட்டருக்காரங்கிட்ட இல்லை சார் கண்டிப்பாக ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்கன்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு வந்தாலும் உண்மையாகவே பயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட்லாம் பார்த்தா 99% பாசிட்டிவாகவும் அப்ரிஷியேட் பண்ணியும் தான் இருக்குது. அப்படின்னா கூட இதில் இருக்கிற ஒரு சில கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒருத்தனே படம் எடுத்தான், அவன் ஒருத்தனே உட்காந்து பார்த்துக்கிட்டோம், படுதோல்வி அடையிட்டோம், கேரளாவில் இந்த மாதிரி வித்தியாசமாக சில முயற்சிகள் எடுத்து யாருமே பார்க்கல, இவன் வந்து ஒருத்தனே படம் எடுக்கிறன்னு வித்தியாசமாக எடுத்தான், இவன் ஒருத்தனே உட்காந்து பார்ப்பான், இந்த மாதிரியான கமெண்ட்டுகள். அப்புறம் இவன் பாரு காக்கா மூஞ்சி மாதிரிலாம் படம் நடிக்க வந்துட்டான், இவனெல்லாம் எவன் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டுகள்லாம் இருக்கும்போது தேட்டரில் சொன்னாங்கல்ல, நீங்கள் என்ன தான் வித்தியாசமாக பண்ணாலும் ஆடியன்ஸ் யார் நடிச்சிருக்கிறாங்க, யார் பெரிய ஆர்டிஸ்டா பெரிய கம்பெனியா இதை தான் பார்ப்பாங்க. நீங்கள் வித்தியாசமான படம் பத்திரிகைகள் பாராட்டுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த திருப்திக்கு தான் வச்சுக்கலாமே ஒழிய தேட்டரில் ஆடியன்ஸாக மாற மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இங்கே டாமினேட் பண்ணுமோ என்னமோ அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க இந்த படத்தை நான் எடுத்துகிட்டு போன எல்லா ஊர்லேயும் கொண்டாடி எப்படிங்க பண்ணீங்கன்னு ஆச்சரியப்பட்டு, இது எந்த ஊர்ல இருந்துங்க நீங்கள் இந்த மாதிரி சிந்திச்சிங்க? உலகத்தில் சினிமா தோன்றி 100 வருஷத்தில் யாருமே சிந்திக்காத 800 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இதில் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் இப்படி வித்தியாசமாக சிந்திச்சிருக்கிறான் அப்படின்லாம் பாராட்டினாங்கல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி உள்ளூரில் வந்து இந்த படம் தோற்று போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நான் புக் மை ஷோலெல்லாம் எடுத்து பார்த்தா மற்ற படங்களுக்கு பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு புக்காக இருக்கிறதுக்கும் நம்ம படத்துக்கு புக்காக இருக்கிறதுக்கும் பார்த்தா எங்கேயோ தான் இருக்குது. தேட்டருக்காரங்க இதை தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் புக் ஆகிட்டுங்க, நாங்கள் அடுத்தடுத்த ஷோ இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. அது நடக்குமா அப்படிங்கிறது கூட இப்போ எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நான் உங்ககிட்ட ஒன்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் தோற்று போகவே மாட்டேன். இது என்னோட வெற்றி தோல்விக்காக கவலைப்பட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன், சிம்பத்திக்காக போடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் வெங்காயம் படத்தப்பவே நான் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன். நான் இந்த பணம் சம்பாதிக்கிறேன்னு இந்த சினிமாவுக்கு வரல. பணம் சம்பாதிக்கணும்னு வந்த ஒருத்தன் வெங்காயம் பயாஸ்கோப்பு ஒன் மாதிரியான உட்காந்துட்டா ஒரு படத்தை பண்ணவே மாட்டான். வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை பண்ணிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நான் அந்த மக்களுக்காக படம் பண்றவன். அதை நான் வெங்காயத்திலேயே என்னால் எத்தனையோ குடும்பங்கள் மாறிச்சு அப்படின்னு சொல்லும்போதே நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட வெற்றி இல்லை, நான் பொருளாதார வெற்றி தான் அடையணும்னா நான் இப்போ பட்ட அவமானங்கள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அடுத்தது ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படத்தை பண்ணி ஒரு 6 மாசத்துல நான் அந்த வெற்றியை அடைஞ்சிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த படம் தோற்று போச்சுன்னு வைங்களேன், உலகத்தில் யாருமே பண்ணலன்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் ஒரு படத்தை தூக்கிட்டு வந்தான், அவன் உள்ளூர்லேயே அந்த மக்கள் கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேரோட தான் இந்த படம் முடிஞ்சு போகும். ஏன்னா இது மாதிரி இன்னொரு படத்தை இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணவும் இல்லை, இதுக்கு மேலேயும் யாரும் பண்ண மாட்டாங்க. சொல்ல போனால் என்னாலேயே இதுக்கு மேலே இது மாதிரி இன்னொரு படத்தை பண்ணவே முடியாது, அதுக்கான எனர்ஜியே இல்லை. கமெண்ட்ல எல்லாம் இருக்குல்ல, காக்கா மூஞ்சி இவனெல்லாம் போய் தேட்டரில் பார்க்கணுமான்னு நினச்சி தயவு செஞ்சு வராமல் இருந்துடாதீங்க. எனக்கு தெரியும் என் மூஞ்சை பற்றி. நான் வந்து நடிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் சினிமாவுக்கு வரல. நான் ஒரு பெரிய ஹீரோயினோட டியூட் பாடணும்லாம் இந்த படம் எடுக்கல. எப்படி வெங்காயம் படத்தில் ஒரு விஷயம் சொல்லணும், அது மாதிரி இந்த உலகத்தில் பணம், பொருள், பதவி, ஆசை, அதிகாரம், இது எல்லாத்தையும் விட அன்புதான் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். இதை சொல்றதுக்காக இந்த மூஞ்சி போதும் அப்படின்னு நினைச்சு இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த கருத்தை சொன்னா கூட இந்த மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த படத்தை எடுத்துட்டேன். என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இப்போ உங்க கையில ஒப்படைக்கிறேன். கொஞ்சம் முன்கூட்டி இந்த புக் மை ஷோ மாதிரியான இணையதளங்கள்லாம் புக் பண்ணீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு இதுக்கு வரவேற்பு இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்
ஸ்க்ரீன் தேட்டர்லாம் கொஞ்சம் நம்ம படத்துக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இல்லைன்னா 2 நாளில் நம்ம படத்தை தூக்கிட்டு வேற ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படத்தை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை தோத்து போன படமா உருவாக்குவீங்களா, வெற்றியான படமா மாற்றுவீங்களாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில் பகிர்ந்துக்குங்க. முன்கூட்டி கொஞ்சம் இருக்கிறவங்க தூரத்தில் கூட இருக்கும், பக்கத்தில் கிடைக்குமான்னு தெரியல, தேட்டர் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட கொஞ்சம் சிரமப்படாமல் போய் பாருங்கள். நீங்கள் முன்கூட்டி புக் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் தேட்டர்ஸ் அதிகமாக கிடைக்கும். இதுதான் என்னுடைய முதலும் கடைசியான வேண்டுகோளுங்க. ரொம்ப நன்றி.